வணக்கம். அம்மாச்சி வைத்தியம் என்ற ஊறுகாயெலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்க எலுமிச்சம்பழத்தில். ஆனால் நம்ம தொக்கு செஞ்சதை இப்போ நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன், வேறு எதுவும் கேட்க மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒரு 15 எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் வரட்டும். வந்தவொடனே இறக்கி வச்சுருங்க, ஆறட்டும். மிளகாய் ஒரு 20 மிளகாய், அதை வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையுமே தனித்தனியாக போட்டு வறுத்துக்கணும். வறுத்து ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு, பிறகு நம்ம அந்த மிளகாயோட போட்டு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு அடிச்சுட்டு வெந்தயத்தை கொட்டி அடிச்சுக்கோங்க. அப்புறம் கடுகை போட்டு அடிங்க. போட்டு அடிச்சுட்டு இது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்த பிறகு இந்த ஊறுகாய் நல்லா அந்த எலுமிச்சங்காய் நல்லா வெந்திருக்கும். அதை எடுத்து அந்த கொட்டையை நீக்கிடுங்க. நீக்கிட்ட பிறகு அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். அடித்து இந்த சுடுதண்ணியவே ஊற்றிடுங்க. அதில் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு தேவைக்கேற்ப உப்பு பார்த்துக்குங்க. அந்த பொடியில் பத்தலைன்னா இது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு நாட்டு சக்கரை நல்லா ஒரு 5-6 வெல்லம் போட்டுக்குங்க. இல்லையா அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 5-6 கரண்டி கூட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். பத்தலாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா இது கசப்பு இருக்கும். அதனால் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு, பிறகு இருப்பு சட்டி வச்சு கடாயை இருப்பு சட்டி ஏதோ ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு 1/4 லிட்ரு எண்ணெய் அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றி கடுகு மட்டும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஜாம் மாதிரியே இருக்கும். அது தூக்கி அப்படியே கொட்டுங்க. அந்த சுடுதண்ணியாக அப்பப்போ நல்லா கழுவிகளே ஊற்றிக்கிங்க. அது வச்சுக்கோங்க. வச்சு அந்த 2 டம்ளர் தண்ணியுமே அதில் ஊற்றிடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே அதை இறக்கி வச்சுருங்க. ஆறிய பிறகு ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஜாடியோ எடுத்து அதை ஊற்றி இந்த நல்லெண்ணெயும் அதோடு சேர்ந்து நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா தாராளமாக மிதக்கும். பத்தாமல் மிதந்தால் தான் அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக ஒரு 6 மாதம் கூட கிடாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் 3 மாதம் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் பிரியம், எவ்வளோ வச்சுக்கோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எண்ணெய் தாராளமாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, இது பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு நோய்வாய்ப்பட்டவங்க முதற்கொண்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.